செழியன் என்பவர் யார் என்று தேடுகின்ற போது அவர் இனிய பாரதியின் வலதுகரமாக செயற்பட்டார் என்றால், இனிய பாரதி செயற்படுத்திய அல்லது செயற்படுத்த முற்பட்ட பல திட்டங்களுக்குள் இவர் இருந்திருக்கின்றார் என்றுதான் இப்போது சந்தேகத்தின் அடிப்படையில் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஜனாதிபதியின் தடுப்பு காவல் உத்தரவோ மனிதுரிமைகள் ரீதியாகவும் அல்லது மனிதுரிமைகள் தொடர்பில் பேசப்படுகின்ற போதும் அந்த ஜனாதிபதியின் தடுப்பு காவல் உத்தரவும் பயங்கரவாத தடை சட்டமும் நீக்கப்படுகிற வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை பரவலாக முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பிள்ளையானவர்களும் ஜனாதிபதியின் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்படுகின்றார். அதே போன்று இனி வருகின்ற கைதுகளுக்கும் அவை பயன்படுத்தப்படுமா என்கின்ற சந்தேகம் பலரிடம் இருக்கின்றது. ஜெயகரன் என்கின்ற ஒரு கிராம சேவையாளர் காணாமல் போயிருந்தார். அவரை காணாமல் போகவில்லை, காணாமல் செய்யப்பட்டிருந்தார். அந்த ஜெயகரன் என்கின்ற கிராம சேவையாளர் எங்கே? அவரினுடைய கடத்தலின் பின்னணியிலும் இப்போது விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து கருணா பிரிந்து சென்ற பின்னர் கருணாவிலிருந்து பிள்ளையான் பிரிந்து செல்லுகின்றார். பிள்ளையானிலிருந்து பிறகு இனிய பாரதி பிரிந்து செல்லுகின்றார். அவர்களுக்குள் தொடர்ச்சியாகவே பிரிவுகளில் யார் பெரியவர் என்று தேடும் வரைக்கும் அந்த பிரிவுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. தங்களுக்கு ஏற்றாற்போல் பல விடயங்களை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஜெயகரன் என்கின்ற கிராம சேவையாளர் கடத்தப்பட்டார். அவர் இன்று வரையும் எங்கென்றும் இல்லை. அவருடைய குடும்பத்தார் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர் தொடர்பாகவும் விசாரணைகள் இடம்பெறுகின்றன. அது மட்டுமல்லாது தேத்தாத்தீவு பட்டிருப்பு தொகுதியினுடைய மிக முக்கியமான ஒரு பழம்பெரும் கிராமங்களுள் தேத்தாத்தீவு என்கின்ற ஒரு கிராமமும் மிக முக்கியமானது. அந்த கிராமத்திலே அங்கு இருக்கக்கூடிய யூதா ததேயு தேவாலயத்தின் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு வீட்டிலே 17/9/2008 ஒரு பொறியியலாளரை இலக்கு வைத்து ஒரு துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றது. அந்த பொறியியலாளர் தொடர்பான தகவல்களும் இப்போது விசாரணை வலயத்துக்குள் எடுக்கப்பட்டிருக்கிறது. திருமதி லோகேஸ்வரன் பிரேமலதா என்கின்ற பொறியியலாளர், லதா என்று எல்லோராலும் அறியப்படக்கூடியவர், தேசத்தை கட்டியெழுப்புவோம் உட்கட்டமைப்பு அமைச்சினுடைய உதவி பொறியியலாளராக இருக்கின்றார். ஒரு துணிவான ஒரு இளம் பொறியியலாளர், இளம் குடும்ப தாயாக இருந்திருக்கின்றார். ஒரு பொறியியலாளராக கடமையாற்றியிருக்கின்றார். அந்த காலப்பகுதியில் 17/9/2008 காலப்பகுதியில் அவர் முன்னர் குறிப்பிட்டது போன்று யூதா ததேயு தேவாலயத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில், அதாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஒழுங்கை ஒன்றினால் தான் அவர்களுடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும். அந்த வீட்டில் வைத்து இரவு வேளையிலே குறித்த பொறியியலாளர் லதா என்கின்ற பொறியியலாளர் படுகொலை செய்யப்படுகிறார். அவருடைய பச்சிலம் குழந்தை அவருடைய பெற்றோரின் முன்னிலையில் படுகொலை செய்யப்படுகிறார். அந்த படுகொலைக்கான காரணம் தேடுகின்ற போது முறையற்ற விதத்தில் ஒப்பந்தங்களை வழங்க வேண்டும் என்று பிள்ளையான் குழு குற்றஞ்சாட்டியதாகத்தான் அந்த கால பகுதியிலே இந்த விடயம் பேசப்படுகின்ற போது போலீசாருடைய வாக்குமூலம் வழங்கப்பட்டிருக்கிறது.